இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜனவரி 13ஆம் தேதி 2025 திங்கட்கிழமை, குரோதி வருடம் மார்கழி மாதம் 29ஆம் திருநாள். திருவாதிரை நட்சத்திரம் காலை 10:36 வரை இருக்கிறது. அதுக்கப்புறம் புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி, பௌர்ணமி திதி. அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்கட்டும். பழைய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, கஷ்ட சுகமாக இருந்தாலும் சரி, அதை நம்ம கடாசிட்டு எல்லாமே நல்லது நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணலாம். ரொம்ப நல்லதாக இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதனால் சந்திராஷ்டமம்னு பார்த்தோன்னா அனுஷ நட்சத்திரக்காராளுக்கு லைட்டாக எஃபெக்ட் கொடுக்கும். அது பெருசாக நம்மளை தூக்கி சாப்பிட்ற மாதிரி நிறைய தொலைக்காட்சிகளில் சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக அப்படிலாம் ஒன்றுமே நடக்காது. சந்திராஷ்டமம் என்பது சராசரியாக 2.5 மணி நேரம் தான் வேலை செய்யும். அது சம்டைம்ஸ் நைட்டில் கூட ப்ராஸ் ஆகிடும். அதனால் பெருசாக நம்ம அதை பார்த்து பயப்பட அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கிறங்க, தானாக சில விஷயங்கள் நடக்கும். யூ ஜஸ்ட் ஹாவ் டு மூவ் ஆன், அவ்வளோதான். எளிய பரிகாரமாக இன்றைய நாள் நீங்கள் பண்ண வேண்டியது, கொஞ்சோண்டு கற்கண்டு இருந்ததுன்னா வாயில் போட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசியில் இது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் செய்வீங்க. பிரயாணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய நட்பு வட்டாரங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த மகிழ்ச்சிகரமான தருணங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு புது விஷயங்கள் வாங்கக்கூடிய பிராப்தமும் உண்டு. அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. அதுவும் பெண்கள் இன்றைய நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. பெரியவங்களெல்லாம் பார்த்து ஆசீர்வாதமெல்லாம் வாங்க போகிறீங்க. ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். ரிஷப ராசியில் இது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பத்தில் அந்யோன்யம், சந்தோஷம், அதே மாதிரி மரியாதை, இந்த மூன்றுமே இன்றைய நாள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா குரு வக்ரம் அடைஞ்சாலும் 2ஆம் இடத்துல சந்திரன் குரு நட்சத்திரத்தில் 10:36 அப்புறம் போக போறார். அதனால் பொதுவாகவே இன்றைய நாள் சுப செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்யோன்யத்தில் தான் இருக்கும். ஃபேமிலியோடு இருக்கணும், அம்மா அப்பாவை போய் பார்க்கணும், ஊரில் போய் நமக்கு பொங்கல் கொண்டாடணும், இந்த மாதிரி எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும். கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் பொங்கலை எப்படி கொண்டாடலாம் அப்படின்னு எண்ணம் தான் அதிகரிக்குமே தவிர அதை பற்றி உட்காந்து பேசிகிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. எல்லோருக்கும் இன்றைய நாள் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசியில் அது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் வேகமான வெற்றி. நிதானமாக ஒரு விஷயத்தையுமே கரெக்டாக திங்க் பண்ணி செய்வீங்க. எந்த விஷயத்தை பண்ணாலும் சரி, பர்ஃபெக்டாக ஆலோசனை செய்து ஒரு விஷயத்தையுமே நுணுக்கமாக உட்காந்து பிளான் பண்ணி ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் மிதுனத்துக்கு இருக்கிறது. வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக இந்த நாள் பெரிய ஒரு ஆதாயம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாளாக இந்த நாள் எல்லோருக்கும் இருக்கப்படுது. அதுவும் வீட்டில் பாட்டி தாத்தாலாம் இருந்தாங்கன்னா நிறைய பேர குழந்தைகள்லாம் வீட்டுக்கு வருவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. பசுமாடை நீங்கள் வழிபாடு பண்ணணும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசியில் இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சில பேருக்கு இடமாற்றங்கள் கொடுக்கலாம். சில பேருக்கு அண்ணன் தம்பிகளுக்காக ஏதாவது வாங்கி கொடுக்கக்கூடிய பிராப்தம். சில பேருக்கு ரொம்ப முக்கியமாக ஏதாவது கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் போகிற மாதிரி வரலாம். சில பேருக்கு ரொம்ப முக்கியமாக உடல்நிலை பாதிப்புகள் இருந்ததுன்னா அந்த பாதிப்புகள்லேருந்து நிவர்த்தி பெறுவது. பொதுவாகவே இந்த நாள் மனசும் சரி உடம்பும் சரி புத்துணர்ச்சியாக இருக்கும். நல்ல செய்திகள் தகவல்கள்லாம் காதுக்கு கேட்கும். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்களில் முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். சிம்ம ராசியில் அது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் போய் ஒரு கிரகம் உட்கார்ந்ததுன்னா அந்த நாள் முழுக்க அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும். சுய ஜாதகத்திலேயே தோஷங்கள் இருந்தாலும் சரி, லாபஸ்தானத்தில் போய் ஒரு ஒளி கிரகம் சொல்லக்கூடிய சூரியனோ அல்லது சந்திரனோ உட்கார்ந்துருந்ததுன்னா அந்த நாள் முழுக்க பெரிய கிஃப்ட்டு, பெரிய ஆதரவு, சப்போர்ட்டு, நம்பிக்கை, உற்சாகம் எல்லாமே கிடைக்கக்கூடிய நாள். இன்றைய நாள் சிம்மத்துக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, ஒரே கொண்டாட்டம் தான். என்ஜாய் பண்ண வேண்டியது தான். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம பாரம்பரியத்தை மறந்துடாதீங்க. ஆல்வேஸ் ஸ்டிக் டு த ரூட்ஸ் அப்படின்னு நீங்கள் எப்பவுமே இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் பெற்றோர்களை வழிபாடு பண்ணுங்கள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசியில் இது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் வீரியம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்தானம்ங்கிறது 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடத்துல குரு கனெக்ட் ஆகும் பொழுது
நீங்கள் ஒரு வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையே இருந்தாலும் சரி, அந்த இடமே உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு ஃபெஸ்டிவல் சீசனில் இருக்கும். குரு கனெக்ட் ஆச்சுன்னாவே சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்யோன்யம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பகை இல்லாமல் இருப்பது, கேட்ட உடனே ஓகே அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் கிடைப்பது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கன்னி ராசியில் இல்லை கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு நடக்கப்படுது. அதனால் கைக்கு துட்டு வந்துன்னா வீட்டில் என்ஜாய்மெண்ட்டு தான். அதுதான் இன்றைய நாள் நடக்கும். அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். உருமார்களை வழிபாடு பண்ணுங்க. ராசியான்ற மஞ்சள். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திரன் கனெக்ட் ஆச்சுன்னா அதிர்ஷ்டம் கைகூடும். யார் மூலியமாக அதிர்ஷ்டம்? வீட்டில் பெரியவங்க மூலியமாக அதிர்ஷ்டம், தாயார் மூலியமாக அதிர்ஷ்டம், பெரியம்மா மூலியமாக அதிர்ஷ்டம். உங்கள் வீட்டில் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு லக்குங்கிறது தானாக வரும். நீங்கள் கேட்காமையே சில விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம். அதெல்லாம் பெரிய ஒரு அனுகிரகம். எல்லாருக்குமே அந்த மாதிரி அனுகிரகம் கிடைக்கிறது கிடையாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்குது. அதனால் உங்கள் லைஃபே இன்றைய நாள் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய நாள். நிறையா பேருக்கு ஒரு தூர பிரயாணம் இருப்பதற்கான வாய்ப்புகள், அதனால் நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய நாளாக இருக்கப்படுது. குழந்தைகள் மூலியமாக நிறைய சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் காணக்கூடிய அற்புதமான நாள். பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 8ஆம் இடத்துல போய் சந்திரன் நிற்கிறாரு. அதனால பாதிப்பான்னு கேட்டால் பெருசாக ஒன்றும் பண்ணாது. சின்ன சின்ன விஷயங்களை கண்டுக்காமல் விட்டுறணும். எல்லா விஷயத்துக்குமே நம்ம மறுத்து பேசப்படாது. யாரோ எதாவது சொல்கிறாங்கன்னா கூட அந்த சொல்லக்கூடிய விஷயத்தில் உண்மை இருக்கா இல்லையான்னு நம்ம தெளிவு பெறாமல் பேசக்கூடாது. சம்டைம்ஸ் நீங்கள் கவுண்டரை கொடுத்தா தப்பாக போயிடும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்னதாக நச்சுன்னு சின்ன டென்ஷன் தான் கொடுக்கும். பெருசாக சனிங்கிற கிரகமே ஒரு சின்ன சின்ன விஷயங்களை தான் பண்ணும். பெருசாக ஒன்று பாதிக்காது. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை எடுத்து பார்க்கலாம். என்ன, இந்த வண்டி வாகனங்களில் போகும்பொழுது முன்னாடியே டயரில் காற்று இருக்கா, பெட்ரோல் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துப்பது நல்லது. அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே நல்லது நடக்கும். அமோகமான நல்லா இருக்கப்படுது. யாருக்காரும் முடியலன்னா தான தர்மங்கள் பண்ணுங்கள். ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். 7ஆம் இடம் கலத்தரஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்துருக்காருன்னா லக்னத்தில் புதன் உட்காந்து திக்பலம் கொடுக்கறது. அதனால என்னன்னா எந்த விஷயத்தையும் சரி யார்கிட்டையும் கேட்காம நீங்களே முடிவு எடுக்கலாம். முடிவு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சொன்னாலுமே எல்லாரும் அக்ரி பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஓகேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா புதன்கிறது ஒரு ஈஸிலி கன்வின்சபிள் பிளானட். நீங்கள் மற்றவங்களை ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அபிலிட்டி உங்களுக்கு இருக்கும். ஒன்று புத்தி கூர்மையினால், இல்லைன்னா காமெடி சென்ஸ்னால, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணி மாற்றக்கூடிய பிராப்தங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு, விவசாயிகளுக்கு, கரும்பு வியாபாரிகளுக்கு அற்புதமான நாள். இந்த மாதிரி நாட்கள்லாம் உங்களுக்கு நல்ல வியாபாரம். ஏன்னா 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்குன்னா பயங்கரமான கூட்டம் வரும் உங்கள் கடைக்கு. ஸோ இந்த நாள் முழுக்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல வியாபாரம் நடக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆவுடையப்பன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரெல்லாம் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் டெலிவரி பண்ற மாதிரி வரும். இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்குற மாதிரி வரும். யாரெல்லாம் வேலையாட்கள் மூலியமாக சில பிரச்சனைகள் இருக்கோ அந்த வேலையாட்கள் மூலியமான பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். யாரெல்லாம் உங்கள் கீழே நிறைய பேர் வேலை செய்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் ஏதாவது ஒரு கிஃப்ட் மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாகவே இருப்பீங்கன்னு சொல்லலாம். ஒரு பண்டிகை அப்படின்னு சொன்னால் வீடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் உங்கள் நிறுவனமும் வேலை செய்யும். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் யாரையும் பகைவர்களாக பார்க்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையுமே நட்பாக நம்ம மாற்றுவது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் குங்கும நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே குஷி சந்தோஷம்தான். ஏன்னா 5ஆம் இடத்துல பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருந்தாருன்னா குழந்தைகள் மூலியமா அதிர்ஷ்டம். குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்தால் அது நிவர்த்தி ஆகும். இன்னொன்று உங்க ராசி லக்னத்திலேயே சுக்கிரனும் சனியும் உட்கார்ந்துருக்கு. கண்டிப்பா புது வண்டி வாகனங்களுக்குரிய பிராப்தம் ஏற்படுகிறது. சில பேருக்கு நகை நட்டு வாங்குவீங்க, சில பேருக்கு ஆடம்பரமான புடவைகள், அதே மாதிரி அந்த ஜென்ஸ்க்கு வேஷ்டி சட்டை இதெல்லாம் புதுசாக வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. ரொம்ப அனுகூலமான நாள். ரொம்ப சந்தோஷத்தை ரொம்ப அதிகமாக பார்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. சுப செலவுகள் ஏற்படும். நிறைய பேரை பார்க்கக்கூடிய அம்சங்கள் இன்றைய நாள் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்க போறீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனும் கல்ப விருட்சம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமி அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுல நீங்கள் சிறப்பான ஆட்களாக இருப்பீங்க. அது இன்றைய நாளும் பண்ண போகிறீங்க.
4ஆம் இடத்துல சந்திரன் போய் நின்றுருக்காரு. 10 மணிக்கு அப்புறம் 10:36க்கு அப்புறம் புனர்பூச நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அவர் வக்கரம் அடைஞ்சு 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு உங்க ராசி லக்னத்திலிருந்து. அப்போ ரொம்ப முக்கியமான பயணத்துக்கான டிக்கெட் இதெல்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. நிறைய பேருக்கு குடுக்கல் வாங்கல சக்சஸ் கொடுக்கும். சில பேருக்கு மற்றவங்க விஷயங்களுக்கு எப்படி பண்ணணும், இதை எப்படி முடிக்கணும் அப்படின்னு உட்காந்து பிளான் போட்டு அது ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. பொருளாதாரம்ங்கிறது நல்லா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது சுப செலவுகளாக நீங்கள் மாற்றக்கூடிய அம்சங்கள் இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பான். ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்றாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா 3 ராசிகளுக்கு அற்புதமான நாளாக இருக்கப்படுது. அதுல முதல் ராசி லக்னம் கும்பம், 2வது மிதுனம், 3வது துலாம். அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவன், த்ரோணு குண்பந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.